Hi, welcome to Printstatic. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஐடி கார்டு டிசைன் எப்படி பண்ணுறது, அதை வந்து பிரிண்டிங் ஃபார்மேட் நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லேயே வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் சாட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஐடி கார்டு வந்து எப்படி வந்து ஐடி கார்டு பிரிண்டிங் ஃபார்மேட்டுக்கு வந்து செட் பண்ணுறது அப்படிங்கன்னு அதை பற்றியும் இந்த வீடியோ எண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ஒரு ஐடி கார்டு டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணிவிடுவோம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்துக்கலாம். வித் எம்எம்மில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து எவ்வளோ மெஷர் பண்ணணும், அதுக்கான கைட்லைன் செட் பண்ணுறதை பற்றிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே பேசியிருக்கோம். அதனால் வித்து வெர்டிக்கலாக தான் இப்போ வந்து நம்ம வந்து ஐடி கார்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் வித்து வந்து 57ம் ஹைட்டு வந்து 89ம் கொடுத்துக்கிறேன். ஸோ ரிசல்யூஷன் வந்து 200லேயே இருக்கட்டும். அதே மாதிரி மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓகே கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஐடி கார்டு மட்டும் இல்லை, எந்த ஒரு டிசைன் ஃபைலும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான கைட்லைன் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டிங்கில் வந்து எட்ஜஸ் வந்து கட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் எதனா கண்டென்ட் அதில் வந்து டைப் பண்ணியிருந்தால் கட் ஆகும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட் எடுத்தாலும் அதுக்கான கைட்லைன் வந்து நீங்கள் செட் பண்ணி தான் நீங்கள் வந்து அதுக்கான டிசைனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கைட்லைன் வந்து கண்டிப்பாக வந்து செட் பண்ணணும். இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே பேசியிருக்கோம். இப்போ ஒரு ஐடி கார்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. முதல்ல ஒரு ரெக்டாங்கிள் ரூலை எடுத்து நான் வந்து டாப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது இதில் பண்ணுறதெல்லாம் இப்படியே தான் பண்ணணும் இல்லை, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இதில் அவுட்லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்குங்களா, இதை வந்து நான் டிசேபிள் பண்ணிவிட்டு இதுக்கான ஃபில் கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எந்த கலர் கொடுக்கலாம், இந்த கலர் நான் கொடுக்குறேன். ஸோ இதை காப்பி பண்ணி நான் இப்போ வந்து கீழே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீபோர்டில் வந்து ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி டபுள் ஏரோ மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பிளாக் ஏரோ ஒயிட் ஏரோ ரெண்டு சேர்ந்த மாதிரி வரும். இப்போது உங்களுடைய மவுஸில் வந்து லெஃப்ட் கிளிக் அப்படியே நீங்கள் வந்து ட்ராக் அழுத்தி பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணி வந்தீங்கன்னா என்ன எது மேலே நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்களோ அது அப்படியே காப்பி ஆகிடும். இப்போ இதையும் நான் வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இது அப்படியே நான் இதுக்கு கீழே எடுத்துன்னு வந்துக்கிறேன். அப்புறம் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ரூல், அதாவது கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து வந்துடும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இதை வந்து சின்னது பெருசு பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இது மாதிரி ஒயிட் ஆரோ மாதிரி இருக்கும். அதாவது இந்த கார்னரில் போகும்போது மட்டும் இந்த ஒயிட் ஆரோ வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கம்பெனி நேம், அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்லாம் போட்டாச்சு. இது சும்மா ஒரு டெமோ டீட்டெயில்ஸ் தான். அப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து இங்கே பேஸ்ட் ஆகணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் டூல் எடுத்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு அவுட்லைன் 12 இருக்கா, ஒரு 1.5 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கலர் வந்து டார்க் க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எட்ஜஸும் வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இந்த இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்ஜு வந்து கர்வ் ஆகும். கீழே வந்து நேம் வர்றதுக்காக டெக்ஸ்ட் டூல் எடுத்து நேம் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி போஸ்டிங் என்னென்னு போட்டுக்கலாம். கீழே வந்து ஒரு பார்கோடு வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்கோடு வந்து அவங்களுடைய எம்ப்ளாயி ஐடி தான் பார்கோடாக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதுக்கான சாம்பிளுக்கு ஒரு ஐடி நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த பார்கோட் ஃபாண்ட்டை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணவே நீங்கள் டைப் பண்ணது அப்படியே பார்கோடாக மாறிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபோட்டோ மட்டும் இதில் வந்து அப்லோட் பண்ணோம். இந்த ரெக்டாங்கிள் டூல் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு டாப்பில் வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஆல்ட்டு ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ரெக்டாங்கிள் டூலுக்குள்ளே அந்த ஃபோட்டோ போய்டும். ஸோ இப்போ வந்து எப்படி தேவையோ அதை வந்து அந்த ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா போதும்.
ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு ஐடி கார்டு வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. பேக் சைடு வந்து இவரோட டீட்டெயில்ஸ், அதாவது இவரோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், அப்புறம் வேறு என்ன பிளட் குரூப், இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து சேவ் கொடுத்துக்கலாம். டெஸ்க்டாப்லேயே ஐடி கார்டு ஃப்ரண்ட்டுன்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி சேவஸ் கொடுத்து பேக், இது சேவஸ் தான் கொடுத்துருங்க. அதனால் வந்து இது பேக் சைடு வரதுக்காக இது எல்லாமே இப்போ தேவையில்லாத எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். இதை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும் இது மாதிரி. இப்போ அப்படியே நான் ட்ராக் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இதை அப்படியே நம்ம கீழே எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே, இது வந்து லேயர் கீழே இருக்குது, டாப்பில் வச்சிடலாம். இப்போ வந்து இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வரணுமோ அவங்களுடைய அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் டெமோவுக்காக ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் சும்மா டெமோக்காக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே சிக்னேச்சர் போடுறதுக்கான ஒரு ஃபீல்டு வந்து கொடுப்போம். இப்போ வந்து ஃபைலில் போய்ட்டு நான் வந்து சிக்னேச்சர் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கலர் நம்ம க்ரீன் கொடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். அப்படியே உங்களுக்கு வேறு எதனா இதில் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது அப்படியே நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. சரிங்களா, டிசைன் பண்ணியாச்சு. இதை வந்து பிரிண்டிங்க்கு ஒரு ஐடி கார்டு வந்து, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிரிண்ட் பண்ணணும்னா என்ன ஃபார்மேட்டில் என்ன அலைன்மெண்ட்டில் வச்சு நம்ம வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்ப்போம். பிஎஸ்டிஆருக்கு ஜேபாக்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதுக்காக வந்து ஃபைலில் போய்ட்டு இதை வந்து ஜேபாக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது சேவஸ் கொடுத்து ஜேபாக்கில் மாற்றிக்கிறேன் 2 ஃபைலுமே. நீங்கள் நிறைய ஃபைலை வந்து ஜேபாக்காக மாற்றணும்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கூட நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான செப்பரேட் சாஃப்ட்வேரும் இருக்குது, அதில் கூட நீங்கள் பண்ணலாம். அதை இன்னொரு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஐடி கார்டு தான். A4 வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்னால் ஒரு 5 ஐடி கார்டு வைக்கலாம். அதே மாதிரி A3 இருந்தால் 10 வைக்கலாம். ஃபஸ்ட் வந்து A4க்கு வந்து பண்ணுவோம். அதுக்காக இதை வந்து இன்னொரு 4 காப்பி எடுத்துருக்கேன். அதாவது இது வந்து ஒரு ஐடி கார்டு, இதே மாதிரி ஒரு 4 காப்பி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு A4 வந்து 5 ஐடி கார்டு வைக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை அப்படியே நான் காப்பி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நேம் வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு கொடுத்துக்கணும். அதாவது நியூமரிக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுற மெத்தடை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து பல்காக நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து பண்ண முடியலன்னா பல்காகவும் வந்து இது வந்து மாற்றலாம் நேமு. அதாவது இதுக்கு ரீநேம் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு அப்படிங்கிறத கூட நம்ம ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து 1 2 3 4 5ன்னு கொடுத்தாச்சு. இப்போ பேக்கு பார்த்தீங்கன்னா 1A. ஸோ அதாவது இதுக்கு என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் கொடுத்துட்டு ஏன்னு கொடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக என்ன ஆல்ஃபாபெட் வரணுமோ அப்படி வந்து கொடுத்துக்கலாம். B கூட கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா 1 பக்கத்துலேயே வந்து அது வந்துடும். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த 1க்கு அடுத்தது இது வந்துடும், 2க்கு அடுத்தது இப்படி வரும். ஈஸியாக உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொட்டேட் பண்ணணும். எப்படி ரொட்டேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு ஐடி கார்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் லெஃப்ட்டு கொடுத்துக்கிறேன். அதாவது லெஃப்ட் சைடு வந்து எனக்கு ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி பேக் சைடு வர ஐடி கார்டை வந்து ரைட் சைடு வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம வந்து பிரிண்டிங் ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ஃபைலில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்னு இருக்கு இல்லைங்களா, இதில் போய்ட்டு காண்டாக்ட் ஷீட் 2 அப்படின்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரௌஸ் கொடுத்து இப்போ இந்த ஃபைல் அப்படின்னு வந்து ஆல் செலக்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. 1A 2 2A அதையெல்லாம் கரெக்டாக வந்து ஆர்டர் படி தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு
அடுத்தது வந்து யூனிட். ஆக்சுவலாக வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. வித் வந்து இப்போது 8.5 11.7 கொடுத்துக்கிறேன். ரிசொல்யூஷன் அப்படியே இருக்கட்டும். ஸோ பிளேஸ் வந்து அக்ராஸ் ஃபஸ்ட்டே இருக்கட்டும். காலம் வந்து ஆக்சுவலாக வந்து A4ல் வந்து 2 காலம். இது வந்து போர்ட்ரேட்டில் வரப்போகுது. அதனால் வந்து 2 காலம். ரோ வந்து 5 ரோ கொடுத்துக்கிறேன். இது ஆட்டோ ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து அந்த A4 ஷீட்டில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஐடி கார்டு வந்து இது எதுக்காக நான் இது வந்து ரொட்டேட் பண்ணேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நான் வந்து அதை வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். அது எதனால் அப்படின்னு வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது வந்து நார்மல் பேப்பரில் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறதுக்காக மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணுது. எதுக்காக நான் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு ஐடி கார்டு வந்து லெஃப்ட் சைடும் அண்ட் பேக் சைடு ஐடி கார்டு வந்து ரைட் சைடும் வந்து டேர்ன் பண்ண சொன்னால், ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து இதை லேமினேட் பண்ணி நீங்கள் வந்து ஐடி கார்டு மேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபியூசிங் மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து ஐடி கார்டு வந்து மேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இந்த கார்னர் எட்ஜஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டும் அந்த பேக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஃப்ரண்ட் சைடு ஐடி கார்டுக்கு அப்படியே பேக் சைடு ஐடி கார்டு வந்துடும். அதே மாதிரி எட்ஜஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆட்டோ ஸ்பேஸ் கொடுத்ததால ஈவனாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸும் பேக் சைடுக்கு அந்த ஸ்பேஸும் வந்து டாப்பில் தான் கரெக்டாக இருக்கும். இப்படி நீங்கள் வந்து மேக் பண்ணிவிட்டு கட்டரில் வச்சு கட் பண்ணும்போது கரெக்டான ஒரு சைஸில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஐடி கார்டு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இதை பற்றி நம்ம லைவாக ஒரு வீடியோ, அதாவது நம்ம ஐடி கார்டு மேக் பண்ணும்போது நான் லைவாக இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக புரிஞ்சிடும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஐடி கார்டு வந்து இது மாதிரி உங்களால் டிசைன் பண்ண முடியலன்னா ப்ரொஃபஷனலான டெம்ப்ளேட் நிறையவே இருக்குது. ஸோ நான் வந்து டவுன்லோட் லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். பட் அது வந்து பெய்டு வெர்ஷன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1000 டெம்ப்ளேட் கிட்டே வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து ஐடி கார்டு டிசைன்ஸ் ஒர்க் நீங்கள் வந்து எடுத்து பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எதனா இதில் டவுட் இருந்தால் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.